ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி ஆரி டவுட் கிளாரிஃபிகேஷன் சீரீஸ்னு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த டவுட் என்னென்னா, நம்ம எண்ணாட் போடுறப்போ த்ரெட்டு கட் ஆகுது, அது எல்லாத்துக்கும் சேர்த்து, அதாவது ஆல் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்குரிய வீடியோ தான் இது. இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எண்ணாட் எந்த மாதிரி எண்ணாட் போடலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். எண்ணாட் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா த்ரெட்டை எடுத்துட்டு அப்படியே இது ஃபஸ்ட்டு மெத்தடு, இது சிங்கிள் நாட் மெத்தடு. இப்படியே பேக்கில் கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டிருக்க அந்த செயினுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருப்பேன், அந்த ஒரு லூப்பில் சைடில் பிடிச்சிட்டு நம்ம த்ரெட்டை கீழே இழுத்து என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக மெதுவாக இழுத்தோன்னா நாட்டு விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு விழுந்தா மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம ஃபோர்ஸாக இழுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், டக்குன்னு த்ரெட்டு என்ன ஆயிரும், கட் ஆயிரும். அப்படியே நம்ம போட்ட எல்லா தையலும், இது 2 ஸ்டிச்சு போட்டிருக்கிறதுனால திரும்பி வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் டபுள் செயினில் டபுள் லாக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க. அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ நம்ம லாங்காக ஒரு செயின் இழுத்துட்டோம், இது ஃபஸ்ட்டு லூப்பு. இந்த லூப்புக்குள்ளே இருந்து நான் என்ன பண்ணுறேன், உள்ளே இன்சர்ட் பண்ணி இன்னொரு லூப் எடுக்கிறேன், அது செகண்ட் லூப். ஸோ செகண்ட் லூப்பில் இருந்து ஃபஸ்ட்டு லூப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு த்ரெட்டை கீழே இழுத்து அப்படியே இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா டைட்டாக நாட் விழுந்துடும். இந்த நாட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு நம்ம எவ்வளோ ஃபோர்ஸாக நான் இழுக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ இழுத்தனோ அதே ஃபோர்ஸில் தான் இழுக்கிறேன், த்ரெட்டு கட் ஆகாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இந்த நாட்டை ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு வரல அப்படின்னா 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சேம் அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லேயும். சில்க் த்ரெட்டில் கண்டிப்பாக நீங்கள் சேம் இதே மாதிரி டபுள் எண்ட் நாட் போடுங்க. இப்போ இந்த பாருங்களேன், ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளேருந்து நான் செகண்ட் லூப்பை எடுக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லூப்பை அந்த ஹூக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஹூக்கில் நான் பிடிச்சிட்டு லாங்காக இருக்க லூப்பை நான் கீழே கொண்டு போயிட்டு அப்படியே நான் எண்ட் நாட் போடுறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு ஃபிங்கரில் அந்த பெரிய லூப்பை கீழே அந்த கிளாத்தை ஒட்டி வச்சுட்டு அப்படியே நாட் போட்டிங்கன்னா சூப்பராக விழுந்துடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கீழே த்ரெட்டை லைட்டாக இழுக்கிறோம் இல்லையா, அதை ஃபோர்ஸாக இழுக்கக்கூடாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.